இயேசுவின் நாமத்தினாலே पहली तारीख को सभी को जो भी आए हुए हैं सभी को मैं स्वागत करता हूँ यीशु के नाम से। கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। ஆமென். आमेन। கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா? परमेश्वर आपके साथ है ना। ஆமென். आमेन। ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन पढ़ेंगे, 1 நாளாகமம் புஸ்தகம் एक इतिहास से पढ़ेंगे। 29ஆம் அதிகாரம் 29 चैप्टर, 1 நாளாகமம் புஸ்தகம் एक इतिहास 29, 12வது வசனம். उसमें 12 वचन पढ़ेंगे। ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தில் ஆகும். धन और महिमा तेरी ओर से मिलती है और तू सभी के ऊपर प्रभुता करता है। सामर्थ और पराक्रम तेरे ही हाथ में है और सब लोगों को बढ़ाना और बल देना तेरे हाथ में है। आमेन। இந்த வார்த்தையை யார் சொல்றது அப்படின்னா, ये वचन को कौन बोल रहा है? தாவீது என்கிற மனுஷன் ராஜாவாய் இருந்து முதிர் வயதுல சொல்றாரு. இத दाऊद नाम का एक व्यक्ति है जो राजा था, वो अपने बुढ़ापे में ये वचन बोल रहा है। எப்படி பேசுறாரு பாருங்க. कैसे बोल रहे हैं देखो। ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, धन और महिमा तेरी ओर से मिलती है தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அப்படின்றாரு. और तू सभी के ऊपर प्रभुता करता है। உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. सामर्थ और पराक्रम तेरे हाथ में है। அது சொல் இதை இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவர் யாருன்ற சொல்றாரு. ஐஸ்வர்யம் உடையவர், கனம் உடையவர், தேவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் சத்துவம் வல்லமை உண்டுன்னு சொல்லிட்டாரு. वो बोल रहे हैं कि धन आपके हाथ में है, महिमा आपके हाथ में है, सभी के ऊपर आप प्रभुता करते हैं, सामर्थ और पराक्रम आप ही हैं करके बोल रहे हैं। அதான் அந்த பாட்டு பாடணும், ஃபர்ஸ்ட் பாட்டு. वही हमने पहले गीत में भी गाया था। கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? परमेश्वर आपके समान कौन है? பாருங்க, முதல் எடுத்தவொடனே அந்த மனுஷன், ராஜாவா இருக்கிற மனுஷன் எப்படி சொல்றா பாருங்க, கடவுள் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அந்த वो जो राजा थे वो परमेश्वर की महिमा कैसे कर रहे हैं देखो। இத சொல்லிட்டு தான் इसके बाद எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தில் ஆகும். और बोल रहे हैं कि सब लोगों को बढ़ाना और बल देना तेरे हाथ में है। சொல்லுங்க, என்னை என்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தில் ஆகும். आप बोलिए, मुझे बढ़ाना और बल देना तेरे हाथ में है। आमेन। ஆமென். அப்போ இந்த காலை வேளையில அவர் எப்படிப்பட்டவர்ன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ये सुबह के समय में वो कैसे परमेश्वर है करके आप समझना है। அப்படி புரிஞ்சிக்கும் போது, அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவர் யாருன்னு தெரியும். அப்பதான் என்னை அவரை பலப்படுத்த முடியும், உயர்த்த முடியும், மேன்மைப்படுத்த முடியும்ன்றத நாம் விசுவாசிக்க முடியும். जब आप उनको ठीक से समझ पाएंगे तब आप भरोसा कर पाएंगे कि वो हमें बढ़ा सकते हैं, हमें बल दे सकते இது யாரு எதற்கு சொல்றான் தெரியுங்களா? हैं। वो किसके बारे में बोल रहे हैं? எல்லா சபையாரு ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு சொல்றான். இதெல்லாம் वो सभी कलीसिया लोगों को बुला के रख के वो वचन बोल रहे இது हैं। 29ஆம் அதிகாரம் நீங்க முழு சபை வாசிச்சு பாருங்க. ये पहले इतिहास का 29 चैप्टर पूरा आप पढ़ के देखिए। இன்னொன்னு அவன் மனசுல ஒண்ணு ஓடுது உள்ளோ. और एक बात उसके मन में आया था, ஏன்னா அவனுடைய பழைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கறான். वो अपना पुराना जीवन के बारे में देख रहा था। இது எண்டுக்கு வந்துட்டாரு, முடிவுக்கு வர்றாரு. अभी वो जीवन के अंत स्थिति में आ गया है। தம் மகனை ராஜாவாக்குறதுக்கு இருக்கிறாரு. वो अपने पुत्र को राजा बनाना चाहता है। கர்த்தர் சொன்ன மாதிரி கர்த்தர் நிறைய பிள்ளைங்க இருந்தது தாவீதுக்கு. दाऊद के बहुत से बेटे थे, ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த பிள்ளைய ராஜாவாக்குறவர் தான் சாலமோன். लेकिन जिनको राजा बनाना बोले थे परमेश्वर ने, उसी को सुलेमान को ही राजा बनाया। அது மாத்திரமல்ல, அந்த ராஜா அந்த தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோனுக்கு தான் தேவன் உத்தரவு கொடுத்தார். ऐसे ही परमेश्वर के लिए एक भवन बनाना है करके सुलेमान को ही आदेश दिए थे परमेश्वर। தாவீது ஆசைப்பட்டான் அந்த ஆலயம் கட்டுறதுக்கு.
दाऊद भी इच्छा रखे थे वो भवन को बनाने में, ஆனால் தேவன் அதை வேணான்ட்டாரு. लेकिन परमेश्वर ने ना कह दिया। ஆனா அத்தனை பிள்ளைகள்ல சாலோமோனை தான் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு உத்தரவு கொடுத்தார் கர்த்தர். लेकिन उतने बेटों में सिर्फ सुलेमान को ही आदेश दिए थे कि तुम भवन बनाना है। நம்ம இதை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் விவரமா பார்ப்போம். हम रविवार के दिन और भी इसको अच्छा सा देखेंगे। ஆனா எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தில் ஆகும் அப்படின்றான். लेकिन सब लोगों को बढ़ाना और बल देना तेरे हाथ में है करके वो बोल रहा है। அவருடைய அந்த பழைய வாழ்க்கை, அந்த ஒரு பரிதாபமான வாழ்க்கையை அவன் யோசிச்சு பார்க்கறான் இன்னைக்கு. वो अपने पुराने जीवन की ओर देखते हुए बोल रहा है। என்ன பரிதாபமான வாழ்க்கை அவன் பழைய வாழ்க்கை? उसका जीवन कैसा था पहले? பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க, அது 8வது பிள்ளை தான் இவன். उसके पिता ईसाई को 8 बेटे थे, उसमें 8वां बेटा था। அதுவும் வந்து அந்த 8வது பிள்ளை அவன் பிறந்ததுனால அவங்க அப்பா வந்து அவனை ரொம்ப வெறுத்தாரு. वो 8वां बेटा ये पैदा हुआ था, उससे बहुत नफरत करते थे उसके पिता। அது வந்து வேதத்துல இல்ல, ஹிஸ்டரியில இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த கதை. ये जो कहानी है वो इतिहास में है करके बोल रहे हैं। அவருக்கு 8வது பிள்ளை பிறந்துடுச்சுன்னா அவருக்கு வந்து அந்த ஊர்ல ஒரு அந்த சொல்லுவாங்கல்ல, அந்த தலைவர் பரிவாரம் கட்டுவாங்க, ஒரு பெரிய ஆளான்னு காட்டுவாங்கன்றத வந்து யாரோ ஜோசியம் சொல்லியிருக்கிறான். जब 8वां बेटा पैदा होने से उसको उस गांव का प्रधान बनाएंगे करके एक ज्योतिष ने उसको बोला था। பாருங்க, நம்மலாம் வந்து நிறைய நேரத்துல இந்த உலகத்துல हम भी संसार में கடவுளை நம்புறாங்களோ, கடவுளுடைய வார்த்தையை நம்புறாங்களோ, ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர். ये संसार के लोग भी चाहे वो परमेश्वर पर भरोसा रखे या ना रखे, लेकिन ज्योतिष जो बोलते हैं उस पर तो भरोसा रखें। அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துக்கிறோம். ऐसे ही संसार में हम जी रहे हैं। ஆகவேதான் நான் சொல்றேன், கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. इसलिए मैं बोल रहा हूँ, आप परमेश्वर पर भरोसा रखो, परमेश्वर के वचन पर भरोसा நான் रखो। ஷார்ட்டா முடிக்கிறேன். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, 8வது பிள்ளை பிறந்தா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு இந்த நாட்டுல வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே वो ज्योतिष ने क्या बोला, तुम्हारा 8वां बेटा पैदा होने से तुम्हें इतना तुम बड़ा आदमी बनोगे करके उसने बोल दिया। அது மாத்திரம் இல்ல, இந்த இப்ப ஏற்கனவே இருக்கிற மனைவிக்கு பிறக்க கூடாது, அது இன்னொரு மனைவிக்கு பிறக்கணும்னு சொல்லிட்டாங்க. वो पहले पत्नी के द्वारा पैदा नहीं होगा और एक पत्नी के द्वारा होगा करके उसने बोल दिया। உடனே இவர் வேற ஆளை செட் பண்றாரு. इसलिए वो और एक शादी उसने कर लिया। செட் பண்ணி அந்த பெண் மூலமா குழந்தை 8வது குழந்தை பெற்றெடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. उसके बाद वो दूसरी पत्नी के द्वारा वो 8वां बेटा उसका पैदा हुआ। ஆனால் இத முதல் மனைவிக்கு தெரிஞ்சிடுச்சு. ये उसकी पहली पत्नी को मालूम हो गया। இவர் உடனே வந்து இவர் அந்த மனைவியை செட் பண்ற அந்த நாள்ல இவன் என்ன பண்ணிட்டா, அவளை மாதிரியே ஒரு ட்ரெஸ் பண்ணிங்கன்னு போய் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டா. तो ये पहली पत्नी ने क्या किया, दूसरी पत्नी के जैसे ही उसने पूरे कपड़े पहनकर वो जाके वो कमरे में बैठ गई। உட்கார்ந்துட்ட பிறகு उसके बाद அவங்கள கூட அவங்க தாவீதின் அப்பா பழகி அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது, 8வது குழந்தை. उसके बाद जब 8वां बेटा पैदा हुआ, அப்போ பாத்தீங்கன்னா நாளடைவில் பார்த்தா யாருன்னா பழைய மனைவின்னு தான் தெரியுது இவருக்கு. उसके बाद जाके पता चला कि उसकी पहली पत्नी ही थी करके। அப்போ அவருக்கு அந்த இது கிடைக்காத போது उसके वजह से वो जो ज्योतिष ने जो बोला था वो उसको नहीं मिला। ஊர்ல वो जो प्रधान बनेगा करके ज्योतिष ने बोला था वैसे उसको नहीं मिला। உடனே இவனை வெறுக்கிறார் அவர். इसलिए वो दाऊद से नफरत करने लगे। அதனால வீட்லயே வளர்க்காத தோட்டத்திலேயே வளருவான். इसलिए उसको घर में नहीं पाला, उसको बाहर भेज दिया, उसको बगीचे में पालने लगे। இவனை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்றது, மற்ற பிள்ளைங்க 7 பிள்ளைங்களை ரொம்ப பெருசா படிக்க வச்சு பெரிய ராணுவத்தெல்லாம் உண்டாக்கி எல்லாம் நடத்துறாரு. और सब बेटों को अच्छा सा पाल पोस कर बड़ा किया, उसको सेना में दाखिल किया। ஆனால் இவனை ஒரு ஆடு மேய்ப்பனாவும் அல்லது இவனை வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்காத இவனை ஒரு பொருட்டாவே எண்ணல, தான் குடும்பத்தில் ஒரு பிள்ளைன்றதை இல்லவே இல்லாதன்னு பார்த்தார். लेकिन 8वें बेटे को परिवार में एक जन करके उसने सोचा ही नहीं, उसको बाहर ही पाला था। அப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் தேடி அபிஷேகம் பண்றார். ऐसे व्यक्ति को ही परमेश्वर ने ढूंढकर उस पर अभिषेक किया। அததான் வேதம் சொல்லுது, वही पवित्र शास्त्र में கர்த்தர் வந்து உலகத்தில் இழிவானவர்களை அவமாக்கும்படி, சரி உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவர்களை தெரிந்து கொள்கிறார். यही बोलते हैं कि पवित्र शास्त्र में जो भी नीचे स्थिति में है उन्हीं को परमेश्वर बढ़ाते हैं। கர்த்தருடைய மெத்தடே அதான்.
परमेश्वर की यही वही है। எப்படி இந்த உலகத்துல வந்து நம்மள அப்பமா நினைக்கிறாங்களோ जो भी संसार में जिनको हम बहुत ही नीचे देखते हैं, அவங்கள தான் கடவுள் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். उन्हीं को लेकर परमेश्वर प्रयोग करने लगते இந்த हैं। காலை வேளையில புரிந்து கொள்ளுங்கள். सुबह के समय में आप सोच के देखिए। என் குடும்பத்துல கூட ஒன்று நடந்துச்சு, அது சொல்லாமன்னு யோசிக்கிறேன். मेरे परिवार में भी ऐसे एक हुआ था, मैं आपको बोलना है कि नहीं सोच रहा हूँ। பரவாயில்ல சொல்லலாம், ஏன்னா கடவுள் யாருன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. परमेश्वर कौन है करके वो आप समझना है ना, इसलिए मैं बोल रहा हूँ। அப்பதானே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. तभी हम परमेश्वर को मुख्यत्व दे सकते அதத்தான் हैं। இங்க சொல்றான், சபை மக்கள் கூப்பிட்டு வச்சு அவன் சொல்றான், கடவுளை ராஜாவை என்ன பார்க்காதீங்க, என்ன காட்டிலும் ஒரு பெரிய ராஜா, தேவன்ற ஒரு ராஜா இருக்கிறாரு, அவரை கணம் பண்ணுங்கன்றான். इसलिए वो दाऊद सभी लोगों को इकट्ठा करके वो बोल रहा है, आप मेरी और मैं राजा हूं करके मुझे नहीं बढ़ाना है, मेरे से भी बड़ा परमेश्वर है करके। பாருங்க, எங்களுக்கு 2 பிள்ளைங்க. मुझे 2 बच्चे हैं। சாம் பிறந்துட்டார். 98ல கல்யாணம் பண்ண உடனே சாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல பிறந்துட்டார். 98 में मेरी शादी हुई थी, उसी साल में सैम पैदा हो गए। 98ல பிப்ரவரியில மேரேஜ் ஆச்சு. 98 फरवरी में मेरा शादी हुआ था। 98லயே டிசம்பர் 1லயே பிறந்துட்டார். 98 दिसंबर 1 में ही सैम पैदा हो गए। கிட்டத்தட்ட 9 மாசத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்துடுச்சு. 9 महीने में ही मेरा बेटा पैदा हो गया। ஆச்சுங்களா? பிறகு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள பெனியல் பெர்சி கருத்தரிச்சிட்டாங்க. और 1 साल में ही पेनियल पर्सी भी उसका गर्भ धारण हो गया था। உடனே எங்களுக்கு அப்பெல்லாம் வருமா பாருங்க, ஆரம்ப பீரியடு. उस समय बहुत गरीबी थी। வேலை வந்து கான்ட்ராக்டர் வேலை, ஏதோ கொஞ்சம் கஷ்டம், குடும்பம் நடத்துறதுக்கு, வீடு வாடகை கட்டலாம் கொஞ்சம் கஷ்டம். उस समय बहुत ही गरीबी थी, बड़ा बांधने में और परिवार चलाने में बहुत गरीबी थी उस समय। ஐயோ, இந்த நேரத்துல இன்னும் கருவை தரிச்சு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், इस समय दूसरा बच्चा कैसे हम पालेंगे करके हमने सोचा। இவ்வளவு சீக்கிரம் இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டாக்டர் கிட்ட போய் வேணான்னு சொல்லி மாத்திரை வாங்க அப்படின்னு சொன்னேன். मैंने बोला था मेरी पत्नी से, इतना जल्दी दूसरा बच्चा नहीं चाहिए, तुम डॉक्टर के पास जाके कोई दवाई ले लो, ये इसको नहीं चाहिए बोल के। அந்த டாக்டர் என்ன தெரியுமா சொல்லி பண்ணிட்டு இருக்குது, लेकिन वो डॉक्टर ने क्या किया, இன்னும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மாத்திரை கொடுத்துட்டு இருக்குது. उन्होंने क्या किया, बच्चा और अच्छा बढ़ना है करके उसने दवाई दे दिया है। நான் இது நிக்கும் போது ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அது आज मैं आके यहाँ प्रार्थना करने के समय मुझे वो याद எத்தனை முறை दिलाया। சொல்லணும்னு இருந்தேன், कितने बार आप लोगों से बोलना है करके मैं सोचा ஆனா था। நம்மள என்ன பண்ண அப்படியே ஒரு மாதிரி பாப்பா பொழுகுதா அப்படின்னு யோசிச்சேன். फिर हमको क्या सोचेंगे करके मैं नहीं बोल पाया आप लोगों से। ஆனா இது என்ன எப்படி வேணா பாத்துக்கிட்டோம், இவளை படைச்ச கடவுள் யாருன்றது இவளுக்கு தெரியணும்ன்றதுக்காக இப்ப சொல்றேன். लेकिन मुझे कैसे भी आप समझ लो, लेकिन मेरा परमेश्वर कितना बड़ा है आप देखना है करके मैं आपसे बोल रहा हूँ। உங்க அப்பா வேணான்னு நினைச்சா கூட அவர் என்ன பண்ண, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உன்னை வளர்த்துருக்கிறாரு அப்படின்றது நம்ம நினைக்கணும். பாருங்க, இதுக்கு எல்லாருமே अगर तुम्हारा पिता तुम नहीं चाहिए बोलने से भी, लेकिन तुम्हारे परम पिता तुम्हें अच्छा सा तुम्हें पालेंगे पोसेंगे। அதனால தான் யாருக்கு வாழலானா கூட கடவுளுக்காக வாழணுன்ற எண்ணம் உங்களுக்கு எனக்கு உண்டாகணும். பாருங்க, लेकिन इसलिए आप किसी के लिए भी जियो या ना जियो, लेकिन परमेश्वर के लिए आप जीने लगना है। தாவீத அவங்க அப்பா வெறுத்தாரு, दाऊद को उसके पिता नफरत करने लगे, ஆனா அந்த பிள்ளைய தான் தேவன் ராஜாவாக்குறாரு. लेकिन उसी बेटे को परम पिता ने राजा बनाया। ராஜா மாத்திரம் இல்ல, பெரிய அளவு அவன் எல்லாத்துலயும் வெற்றி அவனுக்கு. बहुत बड़े सिरे से उसको विजेता प्राप्त किया उसने। அதான் எல்லாம் சபையார கூப்பிட்டு வச்சிருக்கு. 29 அதிகாரம் போய் வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிங்க. आप ये 29 चैप्टर घर में जाके पढ़िए। கூப்பிட்டு வச்சு ஒரு அற்புதமா கடவுளை பேசலாம் பாருங்க. वो सभी कलीसिया वालों को इकट्ठा करके वो अद्भुत रूप से उसने बोला था। ஆகவேதான் ஜூலை 1ஆம் தேதி உங்களுக்கு மனசுல உங்க எண்ணம் எல்லாத்துலயும் என்ன இருக்கட்டும், உங்களை உண்டாக்கின கர்த்தர், என்ன உண்டாக்கின கர்த்தர், இந்த உலகமே நம்மளை அழிக்க வந்தாலும் அவர் நம்மளை அழிக்காம நம்மளை காப்பாத்துவாரு, அழிக்காம நம்மளை வாழ வைப்பாரு, வெக்கப்படுத்தாலும் நம்மளை உயர்த்துவாருன்றத எண்ணம் இருக்கட்டும். அவருக்கு நான் இடம் கொடுத்து வாழ்வேன்றத சிந்தனை நமக்கு உண்டாகட்டும். பாருங்க, इसलिए पहले तारीख जुलाई पहले तारीख में आप लोग आए हो, आपको परमेश्वर के ऊपर एक अच्छा दृष्टि रखना है कि जो कोई भी संसार के लोग हमें नष्ट करने के लिए आने से भी परमेश्वर हमें जिताएंगे, हमें अच्छी स्थिति में रखेंगे। हमें தாவீது முடிவு எடுத்துட்டான்.
दाऊद ने उसने निर्णय ले लिया है, நான் உலகத்துக்காக வாழ மாட்டேன், கடவுளுக்காக வாழ்வேன். मैं संसार के लिए नहीं जीऊंगा, मैं परमेश्वर के लिए जीऊंगा। அதனால தான் அவனுக்கு அவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. इसलिए वो उतने बड़ाई उसने देखी। ஆகவே நீங்களும் நானும் ஒரு முடிவு எடுப்போம். इसलिए हम और आप भी एक निर्णय நம்ம लेंगे, கடவுளுக்காக வாழணும், கடவுளே மகிமைப்படுத்தணும், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு உண்டாகணும் பாருங்க. ஏன்னா அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்து, அவர் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, அவர் தான் என்னை உயர்த்துகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए हम लोग भी परमेश्वर के लिए मुख्यत्व देंगे, उन्हीं को अहमियत देंगे, उन्हीं को बढ़ाएंगे, क्योंकि उन्होंने हमें जिलाया है। ஆமென். आमेन। எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் அவரால, वो सभी को बढ़ा सकते हैं, पर எவரையும் பலப்படுத்த முடியும். किसी को भी पराक्रमी बना सकते हैं, ஏன்னா அவர் தான் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார். क्योंकि वही हमारे ऊपर स्नेह रखे हैं। அதனாலதான் நம்ம இந்த 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 உலகத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம ப்ளீஸ் பண்றோம், அவங்கள பெருசா யோசிக்கிறோம். ஒரு வேலையா இருக்கட்டும், அதையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம பக்காவா செய்யணும்னு யோசிக்கிறோம். ஆனா கடவுளை பக்காவா யோசிங்க. हम संसार के बहुत से लोगों को हम बढ़ाते हैं, उनको बहुत बड़े ओहदे पर देखते हैं, लेकिन हम परमेश्वर को अहमियत देना है। இந்த உலகம் இதுல தான் இல்ல, பாவியான மனுஷன் இங்கதான் மிஸ் பண்றான் பாருங்க. जो पापी लोग हैं यहीं पर वो धोखा खा जाते हैं। அன்னைக்கு கூட அவங்க டெட்டு ஏதோ எழுத போறாங்க, அதுக்காக படிச்சிருந்தாங்க. பெனியல் படிச்சிருந்தாங்க, டெட்டு எழுதுறதுக்காக சில காரியங்களை படிச்சிருந்தாங்க. மனுஷனை பத்தி சில ஆட்கள் என்ன சொல்றாங்கன்றத பத்தி படிச்சிருந்தாங்க. पेपर्सी ने टेट एग्जाम लिखने के लिए उन्होंने तैयारी किया था, उसमें कुछ पढ़ रहे थे वो। அப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியத்தை மனுஷனுக்கு தேவைன்றத அங்க படிச்சிருந்தாங்க. एक एक मनुष्य के लिए भी एक एक चीज चाहिए करके उसके बारे में वो पढ़ रहे थे। ஆனா நான் சும்மா அப்படியே படுத்துக்கினே அப்படியே உட்கார்ந்து கேட்டுன்னு இருந்தேன் எல்லாத்தையும். मैं वो जो पढ़ रही थी, मैं ऐसे लेटते हुए सुन रहा था। உடனே அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாத்தையும் ரிப்ளை பண்ண நான். क्या मैंने पढ़ा था करके वो पूछने लगे, तो मैं सबका जवाब देने लगा। உடனே அவர் சொன்னாங்க, வா உடனே படுத்துக்கினே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. तो बेटी ने पूछा, आप तो लेटते लेटते सब कुछ याद रख लिए करके। நான் மனுஷனுக்காக பிரசங்கம் பண்ணதான் என்ன கடவுள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. मैं मनुष्य के लिए प्रचार करने के लिए मुझे अभिषेक किया है परमेश्वर। அப்போ சின்னதுல நல்லா படிக்கலையா நீங்க அப்படின்னாங்க. तब वो पूछने लगे, आप फिर बचपन में आपने अच्छा सा नहीं நான் पढ़ा சொன்னேன், क्या? சின்னதுல மக்கு பிளாசர் தான் இருந்தேன். मैं तो बचपन में बुद्धूराम था, கடவுள் என்ன அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு ஞானமானா மாத்திருக்கிறாரு. लेकिन आज परमेश्वर ने मुझे अभिषेक करके मुझे ज्ञानवान बनाया है। மனுஷனை கொடுத்து சும்மா நீங்க லைட்டா வாச்சால நான் அங்க சொன்ன எல்லாரும் கரெக்டா சொல்றாங்க மனுஷனை பத்தி. सब लोग मनुष्य के बारे में तो अच्छा सा बोलते हैं। அவனுக்கு தேவையான இருப்பிடம், அவனுக்கு தேவையான உணவு, उसके लिए जो कुछ भी खाना चाहिए, रहने के लिए जगह चाहिए करके सब लोग बोलते அவனுக்கு हैं। தேவையான பாதுகாப்பு, பணம், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. उसके लिए पैसे की जरूरत है, सुरक्षा चाहिए करके सब लोग कुछ ना कुछ படிப்பு, बोलते हैं। पढ़ाई चाहिए बोलते அப்புறம் அவனுக்கு ஒரு மரியாதை, उसके लिए एक आदर भी चाहिए करके। இதெல்லாம் மனுஷனுக்கு தேவைப்படுது. ஒல்லியா இருக்கவனுக்கு என்ன தேவைப்படுது, குண்டா இருக்கவனுக்கு என்ன எப்படி இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் பல ஆட்கள் சொல்றத வாசிந்தாங்க. बहुत से लोग ऐसे बोलते हैं, उसकी जरूरतें क्या हैं, चाहे वो पतला हो या मोटा हो, उसके लिए क्या चाहिए करके बोलते रहते हैं। யாருமே ஒரு மனுஷனுக்கு கடவுள் தேவைன்றது சொல்லவே இல்லைங்க. कोई भी मनुष्य के लिए परमेश्वर की जरूरत है करके नहीं बोलते हैं। அப்போ மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. इसलिए संसार के लोगों के बीच में और हमारे बीच में एक अंतर है। நமக்கு எல்லாம் தேவை, படிப்பு தேவை, வேலை தேவை, பணம் தேவை, இருப்பிடம் தேவை, பாதுகாப்பு தேவை, மரியாதை தேவை, எல்லாம் தேவை. हमें तो सबकी जरूरत है, खाना चाहिए और रहने के लिए जगह चाहिए, सुरक्षा चाहिए, आदर चाहिए, सब चाहिए। ஆனா எல்லாத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர் தேவை நமக்கு. लेकिन ये सबको देने वाले परमेश्वर की बहुत जरूरत है हमें। எத்தனை பேர் ஆமென்றீங்க? कितने लोग आमेन बोल रहे हैं? யோசிக்கிறீங்களா? आमेन। அதத்தான் இங்க தாவீது சொல்றான். यही दाऊद यहाँ पर बोल रहा है। எஸ்தோனே சொல்றான், वो बोल रहा है, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, धन और महिमा तेरी ओर से आता है, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். तू सभी के ऊपर தேவர் தான் எல்லாத்தையும், தேவன் தான் ஆளுகிறவர். तू सभी के ऊपर प्रभुता करता है। உம்முடைய கரத்தில் சத்துவம் உண்டு, सामर्थ और வல்லமை உண்டு. सामर्थ और पराक्रम तेरे हाथ में है। அப்படி சொல்லிட்டு தான் उसके बाद बोल रहा है, அவர் எவ்வளவு பெரிய கடவுள்ன்றத யோசிட்டான்.
वो कितना बड़ा परमेश्वर है करके वो सोच के देख रहा இப்ப சொல்றான் எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவரால் ஆகும். है। उसके बाद वो बोल रहा है सब लोगों को बढ़ाना और बल देना तेरे हाथ में है। நீங்க எவ்வளோ கீழே இருந்தாலும் எவ்வளவு மக்கு பிளாஸ்டியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ரொம்ப லீஸ்டா இருந்தாலும் அவரை நீங்க நம்பினா உங்களை மேல தூக்குவாரு. आप कितने हीन स्थिति में रहने से, नीचे रहने से भी, कितना भी बुद्धू रहने से भी आपको ऊपर उठाना सिर्फ परमेश्वर कर सकते हैं। ஆமென். ஆமென். இந்த காலை வேளையில நம்ம அவரை நம்புறோம், ये सुबह के समय में हम उनके ऊपर भरोसा रखते அவரை விசுவாசிக்கிறோம். हैं, उन पर विश्वास रखते அவர்கிட்ட என்னென்ன இருக்குதுன்றத அழகா சொல்லியிருக்கிறாரு. हैं। उनके पास क्या क्या है करके ये वचन में बोला ஆகவே அந்த எல்லாத்தையும் நமக்காக தான் பண்றாரு. वो सब कुछ हमारे लिए बनाया गया है। அப்படி வல்லமை வெளிப்படுத்துறார் நமக்கு, उनका पराक्रम हमारे लिए है, அவருடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துறாரு, उनका धन हमारे लिए है, அவருடைய கணம் அதான் மரியாதை, அவருடைய கணத்தை நமக்கு வெளிப்படுத்துறாரு, उनका आदर हमारे लिए है, அவருடைய ஆளுகை நமக்குள்ள வைக்கிறாரு, उनकी प्रभुता हमारे लिए है, அவருடைய சத்துவம் வல்லமை उनका सामर्थ और पराक्रम எல்லாத்தையும் சிலுவையின் மூலமா நமக்கு தராரு. वो सब कुछ क्रूस के द्वारा हमारे लिए दिया गया है। ஆகவேதான் வேதம் சொல்லுது அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் மீட்புமானார். वही அவரே ஞானமும் वही हमारे लिए ज्ञान है, நீதியும் हमारे लिए धर्म है, அவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். वही पवित्र है और छुटकारा है हमारे लिए। அவர் கிறிஸ்துவ விசுவாசியா சிலுவையின் மூலமா எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். क्रूस के द्वारा हम यीशु पर विश्वास करने से ये सब कुछ हमें मिल जाएगा। ஆகவேதான் நீங்கள் நானும் கடவுள் நம்மளை மேன்மையான மக்களா வச்சிருக்கிறார். इसलिए हमें उत्तम स्थान पर परमेश्वर ने रखा है। ஆகவேதான் பாத்தீங்கன்னா வேணான்னு சொன்ன பிள்ளைய தான் கடவுள் நல்ல டீச்சர் ஆக்கி வச்சுக்கிறார். इसलिए जो बच्चे को मैंने ना करके बोला था उसको एक अच्छा टीचर நல்ல बनाया है आज। நல்ல படிப்பு ஞானம் புத்தி அறிவு விவேகத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. अच्छा ज्ञान, पढ़ाई और विवेक भी दिया है परमेश्वर ने उनको। இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன், ये सब मैं क्यों बोल रहा हूँ? இந்த கடவுளை உங்க உங்க வாழ்க்கையில உயரத்துல வைங்க. आप परमेश्वर को अपने जीवन में उत्तम स्थान पर रखिए। நான் என்னைய தான் சொல்றேன். मैं अपने आप को भी बोल रहा हूँ। இந்த உலகம் நம்மளை அழிக்க நினைக்கலாம், ये संसार हमें नाश करने के लिए सोचेगा, ஆனா கடவுள் நம்மளை வாழ வைக்கிறவர். लेकिन परमेश्वर हमें जिलाएंगे। புழுதிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வச்சு நம்மளை அழகு பார்க்கிற தெய்வம் அவர். धूल से कचड़ा से हमें उठाकर हमें ऊपर बिठाएंगे परमेश्वर। நீங்க நல்லா வாழ்வது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. आप अच्छा सा जीना ही परमेश्वर को पसंद है। நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. आप आशीषित जीवन जीना उनको बहुत पसंद है। ஆகவே இந்த கால வேளை வந்திருக்கிறோம். इसलिए हम ये सुबह के समय में आए हुए हैं। உங்களை நல்ல விதத்துல வாழ வச்சு அழகு பார்க்கிற இயேசு அவர். आपको अच्छे स्थिति में जीने को रखेंगे, आपको अच्छा सा देखेंगे परमेश्वर। ஜோசப்பே விளங்குதாப்பா? ஏன் இதை கூப்பிடுறேன்னா, मैं क्यों बोल रहा हूँ ये सब? நம்முடைய மனசு எண்ணெல்லாம் எங்கேயோ யோசனை பண்ணிருக்கோம். हमारा मन और हमारा सोच कहीं जाता होगा। இப்போ பைபிள் வாசினப்போ பைபிள் வாசிக்கணும் வேற எங்கன்னா யோசனை பண்ணோம், हम बाइबल पढ़ने के समय में भी हमारा सोच इधर उधर जाता होगा। சாப்பிட்டுக்குன்னு எங்கேயோ யோசனை பண்ணப்போம். हम खाना खाने के समय भी कुछ ना कुछ सोचते होंगे, ஆனா கடவுள் கிட்ட மட்டும் लेकिन परमेश्वर முழு के पास உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு சிந்தையோடு நம்ம நம்புவோம், हम விசுவாசிப்போம். सारे मन से, सारे हृदय से, सारे बल से हम उन पर विश्वास करना। அவரே उங்களை மேன்மைப்படுத்துவார், वो हमें उत्तम स्थान पर உங்களை रखेंगे, பலப்படுத்துவார், हमें बल देंगे, உங்களை உயர்த்துவார், हमें बढ़ाएंगे, உங்களை ஆசீர்வதிப்பார், हमें आशीर्वाद देंगे, உங்களுக்கு மகிமை கனத்தையும் எல்லாவற்றிலும் கொடுப்பார் போல. हमें महिमा देंगे, धन देंगे। ஜெபம் பண்ணலாமா? हम प्रार्थना करेंगे। ஓ தகப்பனே உமக்கு நன்றி. पिता आपके लिए धन्यवाद। ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை हम ஸ்தோத்திரிக்கிறோம், आपकी स्तुति करते हैं, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், हम आपका प्रणाम करते हैं, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். हम आपको बढ़ा रहे हैं। எவரையும் மென்படுத்த பலப்படுத்த உம்மால் ஆக மாட்டோம். सभी को बढ़ाना और उत्तम स्थान पर रखना आपके हाथ में ஓ है। இந்த வார்த்தையை நாங்கள் இந்த மாசம் விசுவாசிக்கிறோம். इस वचन पर हम इस महीने में हम विश्वास कर रहे இன்னும் हैं। ஞாயிற்றுக்கிழமை இன்னும் நாங்கள் இதில் இருந்து இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீரார். रविवार के दिन और भी हम इस पर और भी सीखने के लिए आप हमारे लिए दया कीजिए। ஆண்டவர் கலந்து கொண்ட ஒவ்வொருக்குள்ள இந்த வார்த்தைகள் உள்ள விதைக்கப்பட்டதுக்காக நன்றி. जिन्होंने सुना है सभी के हृदय में ये
बोया गया है उसके लिए धन्यवाद। தாவீது கடைசி காலத்துல யோசிச்சது போல இன்றைக்கு நாங்கள் இப்பவே யோசிச்சு பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. दाऊद अपने बुढ़ापे में जाके ये सब सोच के देखा, लेकिन हम लोग आज से सोचने के लिए हमारे लिए कृपा कीजिए। எல்லாரையும் கூப்பிட்டு கடவுள் எவ்வளவு பெரியவர் சொன்னது போல நாங்கள் அடிக்கடி ஜனங்களை கூப்பிட்டு வச்சு கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களாய் எங்களை நடத்துவீராக. जैसे दाऊद ने सभी को बुला के रख के ये वचन बोला था, वैसे ही हम सभी से परमेश्वर के बारे में बोलने के लिए आप कृपा कीजिए। நன்றி ஆண்டவரே, हम धन्यवाद देते हैं, உம்மை துதிக்கிறோம், हम आपकी स्तुति करते உம்மை हैं, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், हम आपकी प्रशंसा करते உம்மை हैं, நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். हम आपको बढ़ा रहे हैं, आपका प्रणाम करते हैं, ஓ உமக்கு ஸ்தோத்திரம், हम आपकी स्तुति करते हैं। உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. स्तुति पिता, வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. जो भी आए हैं सभी को आशीर्वाद दीजिए। தேவனை ஆழமாய் நம்ப விசுவாசிக்க வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க உதவி செய்யுங்க. परमेश्वर पर गहराई से विश्वास करने के लिए, भरोसा करने के लिए, वचन पर भरोसा करने के लिए आप कृपा कीजिए। எல்லா பயங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. सारे चिंता बोझ सब हट जाए यीशु के नाम से। கர்த்தர் மேல உயர்வான சிந்தனை உயர்வான எண்ணத்தை கர்த்தர் மேல வைக்க உதவி செய்வீராக. परमेश्वर के ऊपर एक ऊंचा सोच रखने के लिए आप दया कीजिए। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं, ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு அன்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.